இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய திருத்தலம் ஏலவார்குழலி உடனுறை ஏகாம்பரநாதர் திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த கோயிலில் இறைவியானவள் எப்படி சுவாமியை ஆலிங்கனம் பண்ணியபடி இருக்கா பாருங்க. கம்ப நதின்னு ஒரு நதி இந்த இடத்துல ஓடிட்டு இருந்தது. நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் பொழுது அவள் ஸ்தாபித்த மணலிங்கத்துக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் இந்த மாமரத்துக்கிட்ட தான் அவள் சுவாமியை ஆலிங்கனம் பண்ணியிருக்கா. அப்படி அவள் ஆலிங்கனம் பண்ண சிவலிங்க திருமேனி தான் இன்று ஏகாம்பரநாதராக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இங்கே பார்த்த அந்த மாமரம் கூட 3500 வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்த மரம். இடையில பட்டு போகிற மாதிரி இருந்ததை புதுப்பிச்சிருக்காங்க. அந்த மாமரத்தடியில் இறைவன் இறைவியை அப்படியே காட்சி கொடுத்து ஆட்கொண்டார். இதை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய பதிகத்தில் எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுவார் தெரியுமா? வெள்ளம் காட்டி வெருட்டிட வஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறேன்னு அவருடைய இடது கண்கள் இறைவியின் திருவருளால் பெறப்பெற்ற போது இறைவனை நோக்கி பாடுவார். அவ்வளோ அருமையான பாடல். இந்த பாடலை மனதார நம்பி எவரொருவர் இறைவனின் திருச்சன்னதி முன்னாடி பாடினாலும் அவங்களுடைய கண் கோளாறு நீங்கும், கண்ணுக்கு உண்டான நோய்கள் நீங்கும்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு தான் நானும் கொஞ்சமாக கண் பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கேன். நமக்கும் வயசாகுதுல்ல, அதனால் சாமியை நினச்சி பாட்டு பாடி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நிம்மதியாக வந்தேன்னா பார்த்துக்கங்களேன்.